அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். புரட்டாசி மாதத்துடைய விரதமும் பலாபலன்களும் நாம் இந்த அருமையான வீடியோவில் பார்க்கலாம். நாராயணனுக்கு எம்பிரானுக்கும் திருமலை திருப்பதிக்கும் மிக உகந்த மாதமாக திருவேங்கடவனுடைய நினைவுக்கு வரக்கூடிய அளவில் இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதம். விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக மக்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் சைவமாக இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விரதமும் இந்த மாதம் சிறப்பு என்றே சொல்லலாம். மகாலய பட்ச அமாவாசை மிக சிறப்பாக பித்திருக்களுக்கும் திதி கொடுக்காதவங்க, தர்ப்பணம் கொடுக்காதவங்கள தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த அமாவாசை சிறப்பாக அனைவருடைய இல்லத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமும் இந்த மாதம். புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். முன்னோர்களுடைய ஆசியை பெற்றுத்தரும் மிக அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. சனி தோஷம் நீங்குவதற்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சனி பகவானுடைய தோஷம் எல்லாம் விலகும். அப்போ இந்த மாதம் சித்தி விநாயக விரதம் அப்படின்னு இருக்குங்க. புரட்டாசி மாத வளர்பறை சதுர்த்தியில் விநாயகருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இது. இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் காரிய சித்தி உண்டாகுங்க, கஷ்டம் நீங்கும். சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாத வளர்வரை சஷ்டி பரமேஸ்வரியை அம்பாளை நினைத்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பரமேஸ்வரி சர்வமங்கலமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அருள் புரிவாள். அனந்த விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தசி அன்று கடைபிடிக்க வேண்டிய விரதம் இது. பக்தி சிரத்தையுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தீராத வினைகள் எல்லாம் தீரும், ஐஸ்வர்யம் பெருகும், கிடைக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியமும் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். அமுக்தா வரண விரதம். புரட்டாசி மாத வளர்பிறையில் சப்தமியில் மாமகேஸ்வரனுடைய சிவனுடைய அருள் கிடைக்க வேண்டி விரதம் இருப்பது. இந்த விரதம் வழிபட்டால் சந்ததி சிறப்பாக செழிக்கக்கூடிய சௌபாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும், கிட்டும். ஜேஷ்டா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமியில் இருக்கும் இந்த விரதம். விரத நாளில் அருகம்புல்லை கொண்டு சிவனையும் விநாயகரையும் வழிபட்டால் குடும்பமே செழிக்கக்கூடிய வசதியாக வாழக்கூடிய அருளை சிவனும் விநாயகரும் தருவார். மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை செய்து இந்த விரதம் எடுக்கக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு நாளும் பக்தியோடும் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் வறுமைகள் பீடைகள் நீங்கும், வாழ்க்கை வளமாக வாழக்கூடிய அமைப்பை தரும். கபிலா சஷ்டி விரதம். புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணமுடைய பசுமாட்டை ஆபரணங்களாக அலங்கரித்து பசுமாட்டிற்கு பூஜிக்கும் விரதம் இது. இந்த விரதம் ரொம்ப ஒரு சித்தியையும் அருளையும் தன்னுடைய கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய அமைப்பை தரும். ஒவ்வொரு விரதமும் சிறப்பாக நாம் கொண்டாடக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அனைவருடைய இல்லத்திலும் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கட்டும், காரிய சித்தி கைகூடட்டும், மகாலட்சுமி கடாட்சம் பெருகட்டும். பெருமாள் எம்பெருமான் அனைவருடைய இல்லத்திலும் நல்ல ஒரு கவலையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் அள்ளி தரட்டும். நமோ நாராயணா கோவிந்தா என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த எம்பெருமான் 10 அவதார புருஷராக இருந்து இந்த மாதம் முழுவதுமே விஷ்ணு
உடைய நாமத்தையும் ராமருடைய நாமத்தையும் பெருமாளுடைய நாமத்தையும் சொல்லிக்கொண்டே நாம் கர்மவினை எல்லாமே போக்கக்கூடிய அமைப்பில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் துளசி தீர்த்தம் அவசியம் குடித்து வருது. அவள் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு பிரசாதம் பாயாசம் இதுபோல் நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு. சனிக்கிழமை ஏதோ கொஞ்சம் பேருக்காது ஒரு 10 பேர்த்துக்குள்ளாகிறது அன்னதானமோ ஊனமுற்றவருக்கு ஒரு தான தர்மமோ செய்து வந்தால் சனி தோஷமும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வாழ்வாதாரம் பெருகக்கூடிய அமைப்பை தரும். கர்மவினை நீங்கும். ஓம் நமோ நாராயணாய. நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்பு. சிவாய நமः.